அவ்வா ஏசாமி என்னவா செய்றீங்க? பேன் கேக் ஊத்திக்கிட்டு இருக்கேம்மா. சரிங்க. வந்து ஆ எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டீங்கல்ல. ஆமாங்கவா. அதுக்காக அந்த கேக் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேக்கில் என்னென்ன பொருள் சேர்த்து எப்படி செஞ்சுருக்கேன், எப்படி தயார் பண்ணி இதை நான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேங்கிறத பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கு நான் அந்த பெரிய வீடியோ லிங்கை தர்றேன், பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்து ஊற்றுவோமாம்மா? சரிங்கவா. ஒரு 1.5 கரண்டி தேகட்டும். இந்த ரவுண்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறோம். இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா, நாட்டு சர்க்கரை மெயினாக சேர்த்துருக்கேன், வாழைப்பழம், நவதானிய சத்து மாவு, இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இன்னும் நிறையா சேர்க்க வேண்டியது இருக்குது. இந்த சத்து மாவு போட்டு தான் இப்போ நம்ம இந்த என்ன பேருமா பேன் கேக். இந்த சத்து மாவு, நவதானிய சத்து மாவு, கோதுமை மாவு, வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, முட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இந்த பேன் கேக் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஓகே, நீங்களும் இது மாதிரி சிறுதானியத்தில் பவுடர் பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில்